அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரேக்கிங் ஸ்டோரி வித் ஷோபனா. நாட்டையே உழுக்கின ஒரு செய்தி நேற்று நடந்திருக்கு. அதாவது அகமதாபாத் டு லண்டன் போகிற ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆன ஒரே நிமிஷத்துல அந்த ஃபிளைட் எப்படி கிராஷ் ஆயிருக்கு, இது எப்படி கிராஷ் ஆச்சு, என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்மோட இணைஞ்சிருக்கிறார் ரிட்டையர் கர்னல் முருகானந்தம். அவர் ஒரு பைலட்ன்றது குறிப்பிடத்தக்கது. சார் வணக்கம் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க சார்? ஐ அம் ஃபைன். டெல் மீ ப்ளீஸ். நேத்து இந்தியால ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரே நிமிஷத்துல கிராஷ் ஆயிருக்கு. இன்ஜினியர்ஸ் ஃபிளைட்டை செக் பண்ணாம விட்டதுதான் இதுக்கு ஒரு ரீசனா இருக்குமா சார்? பேசிக்கலி எஸ்டர்டேஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் ஆன் தி அவுட் செட் நான் என்ன என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 241 பேசஞ்சர்ஸ் அண்ட் குரூவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கும், அந்த 242வது பேசஞ்சர் ஃபார்ச்சுனேட்லி அவர் தப்பிச்சிட்டாரு வித் இன்ஜுரிஸ் ப்ரூசஸ். அவருடைய ரிகவரி அண்ட் ஃபிசிக்கலி ஹெல்தி நல்லா வர்றதுக்கும் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நம்பர் 1. செகண்ட்லி, கம்மிங் டு த ஆக்சிடென்ட், நேத்தினுடைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் என்னன்னா, இது அசென்ட் ஃபேஸ், ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகி அசென்ட்னா ஒரு 3000 மீட்டர்ஸ் உயரம் போகிறவர்கள் அசென்ட் ஃபேஸ்பாங்க. அந்த அசென்ட் ஃபேஸில் இனிஷியல் அசென்ட் ஃபேஸில் அது லாஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கிராஷ் ஆயிடுச்சு. நம்பர் 1. அண்ட் வீடியோ பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது த்ரஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார் த ஃப்ளைட் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் மாதிரி இந்த கிரவுண்ட் என்ஜினியர் அண்ட் கிரவுண்ட் க்ரூ சப்போர்ட் ஸ்டாஃப்னுடைய மிஸ்டேக்ஸ் எது இருக்குமான்னு சொன்னோம்னா, அதை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு மல்டிபிள் காரணங்கள் இருக்குதுமா. ஒரு ஆக்சிடென்ட், ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சிங்கிள் ரீசனில் எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகாது. பிகாஸ் ஃப்ளையிங் இஸ் வெரி அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் இப்போ இருக்குது. வெரி சேஃப், வெரி டைம் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் பை ஆல் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அதனால் சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியரால் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது. மல்டிபிள் என்னுடைய அசஸ்மெண்ட் படி இட் மஸ்ட் பி த சம் டோட்டல் ஆஃப் ஆல் காசஸ். அதாவது பல காரணங்களுடைய ஒரே நேரத்தில் சேர்ந்து அதனுடைய எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட் தான் இந்த ஆக்சிடென்ட் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சம் டோட்டல்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆல் த சம் டோட்டல்? ஃபர்ஸ்ட்லி 242 மேனிஃபெஸ்டட் ஆயிருக்கு. அதனுடைய 787 8 வெர்ஷன் இது போயிங். அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டியே 242. ஸோ 242 இது ஒன்று ஆப்டிமம் கெப்பாசிட்டியில் இது மேனிஃபெஸ்டட் ஆயிருக்குது. டேக் ஆஃப் ஆகும்போது ஃபுல் கெப்பாசிட்டியாக இருந்திருக்குது. அதாவது 51+2 சீட்டிங் ஒரு பஸ் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா 51+2 அது ஓகே. அதுக்கு பஸ்ஸினுடைய கெப்பாசிட்டி அதுக்கு மேலே இருக்கும். ஆனாலும் அந்த அலவன்சஸ், சேஃப்டி அலவன்சஸ் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி இருக்குது. 1. செகண்ட், இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கிறதுனால ஐ ஆம் ஷியோர் அதில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே 100% வெயிட், அதாவது தன்னுடைய லக்கேஜ் அலவன்ஸை யூஸ் படுத்தியிருப்பாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் இருக்கிற லக்கேஜ் அலவன்ஸ் 30 கிலோஸ்ன்னு வச்சுன்னா, ஆல் 242 பீப்புளும் எக்ஸப்ட் த க்ரூ, தட் இஸ் 10 கேபின் க்ரூ அண்ட் 2 பைலட் அண்ட் கோ பைலட் 2 பேரும், அவங்கள தவிர மித்த எல்லாருமே அவங்களுடைய கம்ப்ளீட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் ஃபுல்லாக இருந்திருக்குது. செகண்ட், நம்ம இந்தியன் ஃப்ளைங் கண்டிஷன்ஸில் என்னென்னா, நிறைய ஹேண்ட் லக்கேஜ் எடுத்து போகிறோம். வி டோன்ட் ஹேவ் பேஷன்ஸ் டு வெயிட் ஃபார் அந்த லக்கேஜை அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, லக்கேஜ் ஹேண்ட்லர்ஸோடு வர்றதுக்கு பேஷன்ஸ் இல்லாதனால நம்ம மேக்ஸிமம் என்ன செய்யறோம், ஹேண்ட் லக்கேஜே எடுத்து போகிறோம். வி வாண்ட் டு பி வெரி ஃபாஸ்ட், இறங்கணும் அப்படியே போயிடுற மாதிரி. அதுலேயும் ஆப்டிமம் ஹேண்ட் லக்கேஜ் 7 kg 10 kgலாம் இருக்கும்போது ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் பேக் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ my first assessment is one of the reason must be the weight of the aircraft. And the third aspect என்னன்னா, இது லாங் ஹால் ஃப்ளைட். இங்கிருந்து கேட்விக் போகுது. கேட்விக் இருந்து லண்டன்ல இருக்குது, ஹீத்ரூக்கு அப்புறம். ஸோ அந்த லாங் ஹாலுக்கு போகும்போது இந்த ஏர்கிராஃப்டுடைய ஃபியூலும் ஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனண்ட், வெயிட் காம்பனண்ட் ஏர்கிராஃப்டுக்கு ஃபியூலுங்க. ஸோ இந்த ஃபியூல் ஃபுல்லாக இருந்தது, லக்கேஜ் ஃபுல்லாக இருந்தது, பேசஞ்சர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தாங்க, க்ரூவும் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது இந்த ஏர்கிராஃப்ட் வாஸ்
working on full optimum efficiency and the engine had to be better, very very good. நல்லா இருந்திருக்கணும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி நல்ல என்ஜின், டாப் கிளாஸ் என்ஜினாக இருந்திருந்ததுன்னா அது கிளியராக இருந்திருக்கும். அந்த என்ஜின் அந்த அளவுக்கு டாப் கிளாஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் வி வில் கம் அவுட் வித் ரியல் ரீசன்ஸ் ஃப்ரம் தி காக்பிட்ல இருந்து. இப்போ பிளாக் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது வந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். அதை டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது மல்டிபிள் ரீசன்ஸ்னால இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. செகண்ட் வந்து வி கேனாட் ஸ்கொயர்லி பிளேம் ஒன் ஏஜென்சி இன் திஸ் பர்டிகுலர் இது, புரியுதுங்களா? யூ மே ஈவன் ஹாவ் த பைலட் பீயிங் நாட் பீயிங் ஏபிள் டு, அதை கூட இது பண்ணுறதுக்கு சொல்ல முடியாது, ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ பைலட் எரர், கிரவுண்ட் க்ரூ இஷ்யூஸ் அண்ட் தி ஃப்ளைட் ப்ரொஃபைல், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஃபேக்டர் திஸ். இது வந்து ஒரு யூஷுவலான ஆக்சிடென்ட் பேட்டர்னா நீங்க பாக்குறீங்களா, இல்ல இது ஒரு அப்நார்மலான ஆக்சிடென்ட் பேட்டர்னா நீங்க பாக்குறீங்களா சார்? ஆல் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அப்நார்மல். யூஸ்வலான பேட்டர்னாக இருந்ததுன்னா அது நேரம் போயிட்டு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு நேரம் கேட்விக்ல லேண்ட் ஆயிருந்திருக்கணும். அதான் யூஸ்வல் அதனுடைய ஃப்ளைட் பேட்டர்ன். இது வெரி வெரி அப்நார்மல் அண்ட் வெரி ஆல் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அப்நார்மல். அண்ட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி சிங்கிள் காசே இருக்காது, மல்டிபிள் காசஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ்னால தான் வந்திருக்குது. ஈவன் பேர்ட் ஹிட் கூட இருந்திருக்கலாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 787 என்னன்னா, ஒன் என்ஜின் ஃபெயில் ஆனால் கூட, கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆனால் கூட, இந்த பவர் ஆஃப் தி செகண்ட் என்ஜின், இந்த LBS த்ரஸ்ட் ரேஷியோ இருக்கு, அது வந்து ஒரு என்ஜினே போதும் இந்த கம்ப்ளீட் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் லெவல்லே கொண்டு போகிறது, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அளவுக்கு. ஓகேயா அது? ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு வெரி அப்நார்மல், very unfortunate. I think this is the first incident of 787 version 8 in the world, I think, நினைக்கிறேன் இந்த ஆக்சிடென்ட் தான். எஸ். ஏர் இந்தியாவோட மெயின்டெனன்ஸ் புவரா இருந்தது தான் இந்த விபத்துக்கு காரணமா சார்? அதான் நான் அகைன் சொல்றேன்ல, ஒரு சிங்கிள் காசே இருக்க முடியாது, மல்டிபிள் காசஸ் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு காலையில பிளாக் பாக்ஸை ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இது மூலமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? பிளாக் பாக்ஸ்ங்கிறது ஒரு கொலோக்கியல் டேர்ம். ஆக்சுவலி ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் cockpit voice recorder, FDR and CDR ரெண்டும். ஸோ காக்பிட்ல வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று இருக்கும், அது வெரி ஆல் ஆடியோ, ஆல் சிக்னல்ஸ், ஆல் RT ரேடியோ டெலிஃபோனியை வந்து என்ன செய்யும், டிரான்ஸ்மிஷன்ஸை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அண்ட் பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து அது எண்ட் ஆஃப் த ஆக்ட், அதாவது கடைசி பாயிண்ட்ல அடிபட்டா சேஃபாக இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட் வந்து எரியாது, அது உடையாது. ஆனால் அட் த சேம் டைம் பேசிக் ஃப்ளைட் பேராமீட்டர்ஸ் அதை வந்து அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் உள்ளுக்கு அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். அந்த டேட்டா இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் பிளாக் பாக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ். த எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் த ஸ்பெஷலிஸ்ட், தட் இஸ் ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் வில் டூ த நீட்ஃபுல் அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. உடனே அதனுடைய எல்லா விஷயங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் டீக்ளாசிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அன்லெஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வர்ற வரலும் நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. வி கேனாட் பிளேம் தி என்ஜினியர்ஸ், வி கேனாட் பிளேம் தி crew, we cannot blame the pilot, we cannot blame the passengers, யாரையுமே blame பண்ண முடியாது. But one thing is certain, sir, the pressure due to too many flights, too many people operating in airport, two successive flights, one after other, is showing on the routine operations of the airport. ஏன்னா நம்ம பார்க்குறோம், டெல்லியிலேருந்து இப்போ சவுத் பவுண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து எவ்ரி 10 minutes ஒன்று இருக்குதுங்க. So one after another, the crew has to ensure things moving out batch by batch. The ground handling capacity has to be optimum. எல்லாம் அப்படியே ஃபுல் எஃபிஷியன்சியில் வேலை செஞ்சால் தான் சிறப்பாக இருக்க முடியும். ஒரு ஆள் லீவ் போட்டால் கூட அதில் எஃபிஷியன்சி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதையும் நம்ம கவனிக்கணும். ஐ திங்க் ஏர் ட்ராவல் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டதுனால too many people doing air travel is leading to lot of pressure on the both the executing agencies as well as supervising agencies as well as the monitoring agencies. இது ஒரு மறுக்க முடியாத உண்மைமா. பைலட் வந்து மேடேன்னு கத்திருக்காரு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும் சார்? மேடேங்கிறது வந்து ஏவியேஷன் அண்ட் மேரிடைம் என்விரான்மெண்ட்ல ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல். மே டே அப்படிம்பாங்க. அந்த மேடேங்கிற டெலிகிராஃபிக் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸிலி ரீச்சபிள். அப்படிங்கிறதுனால அந்த மேடேங்கிற அதனுடைய டிரான்ஸ்லேஷன் டு டெலிகிராஃபிக் அந்த கோட்ஸை போட்டோம்னா, ஸோ எனி ஷிப் முழுகும் போதோ
எனி ஷிப் மிஷப் ஆகும்போதோ, அதாவது ஆக்சிடென்ட் ஆகும்போதோ, அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் வந்து ரிகவர் பண்ண முடியாம போகும்போதோ, அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் கொலிஷன் பாத்ல இருக்கும்போதோ, இந்த மாதிரி டயத்துல இம்மீடியட்லி அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட அட்டென்ஷனை வாங்குறதுக்கும் அண்ட் சரௌண்டிங்கை வந்து இம்மீடியட்டா அலர்ட் பண்றதுக்கும் அந்த பைலட் வந்து மேடே மேடே மேடேன்னு 3 தடவை ரேடியோ டெலிஃபோனி, அது ரேடியோ டெலிஃபோனினா அந்த ரேடியோவில் வாக்கிரா அந்த ஒன்று இருக்கும்ல அவங்ககிட்ட, எஃப்எச் யூஹெச்எஃப் ரேடியோஸ் அண்ட் விஹெச்எஃப் ரேடியோஸ் இருக்கும் அவங்ககிட்ட, அதில் சொல்லுவார். அது வந்து ஈவன் நீங்கள் வேணால் பார்க்கலாம், நம்ம 9/11 அட்டாக் ஆன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கூட அந்த பைலட் வந்து மேடே மேடே மேடேன்னு இது பண்ணது ரெக்கார்டட் ஆகிருக்குது. எல்லா பாயிண்ட்லேயுமே when the accident or when the crash is imminent, அப்போ வந்து பைலட் வந்து மேடே மேடே மேடேன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரேடியோவில். பைலட் மேடேன்னு சிக்னல் கொடுத்திருக்காரு. அடுத்த 1 நிமிஷத்துல ஃபிளைட் கிராஷ் ஆகுது. இந்த நேரத்துல கண்ட்ரோல் ரூமால என்ன சார் ஹெல்ப் பண்ணிருக்க முடியும்? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எனி பாசிபிலிட்டி ஆஃப் ரிகவரி இருக்குல்ல, அது வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவோம் நம்ம ஏர் பார்லன்ஸ்ல வந்து ஆல்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எதுனாலும் என்னன்னாலும் ஏர்கிராஃப்ட்ல என்ன செஞ்சு தப்பிச்சிடலாம். ஆனா நம்மகிட்ட ஹைட் இருந்தா, நம்ம காமன் பீப்புள் கொலோக்கியலி நம்ம நினைக்கிற மாதிரி உயரம் வந்து டேஞ்சர் நினைக்கிறோம், கிடையாது. உயரம் எவ்வளோக்குள்ள போறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு சேஃப். இதே பைலட் இஸ் வெரி கேப்பபிள் பைலட். இவங்க 2 பேருமே போத் பைலட் ஆஸ் வெல் அஸ் கமாண்டர் ஆஸ் வெல் அஸ் கோ பைலட். இவங்க வந்து நேற்று கீழே விழுந்த, அதாவது ஆல்டிடியூட் டிராப் ஆன ஹைட் வந்து 650 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் 650 or 700 மீட்டர்ஸ் தான். இதே இது 6500 or 7000 மீட்டர்ஸ் இருந்திருந்தா இந்த பைலட் வந்து இந்த ஏர்கிராஃப்டை எமர்ஜென்சி லேண்டிங் ப்ரொசீஜர் ELPன்னு சொல்றது, அந்த ப்ரொசீஜரை வச்சு இந்த பைலட் என்ன செஞ்சிருப்பாரு, இதை கிளைட் பண்ணி ஆள் இல்லாத இடத்துல ஒரு 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 என்னது ஒரு வாட்டர் பாடியிலையோ அல்லது ஒரு சாண்ட் பேட்ச்லயோ அல்லது ஒரு கிராஸ் பேட்ச்லயோ கொண்டு வந்து இதை நிறுத்தியிருப்பாரு. புரியுதுங்களா? So it was a possibility of recovery, possibility of saving our lives and out of danger வந்து எவ்வளவு ஹைட் மேல போறோமோ அவ்வளவு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா 3000 ஃபீட், அதாவது 3000 மீட்டர்ஸ் 10,000 ஃபீட்டுக்கு மேல வந்து ஃபிளைங் இஸ் வெரி சேஃப். அதுக்கு கீழே கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் போர்ஷன் ஜோன் ஆஃப் ஃபிளையிங் இஸ் அந்த 1000 மீட்டர்ஸ், தட் இஸ் 3000 ஃபீட் தான். அந்த 3000 ஃபீட்ல வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது பைலட்டால. பைலட்டினுடைய ரியாக்ஷன் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 0. பைலட் ஜஸ்ட் cannot டேக் எனி கைண்ட் ஆஃப் evasive மெஷர்ஸ் as well as ATC ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் திங் வந்து பைலட்ஸ் எப்பவுமே என்ன செய்வாங்க, மேலே ஹைட்டை ரீச் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அலர்ட்னஸ்ல இருந்து குறைவாங்க. ஸோ 650 மீட்டர்ஸ்ல இருந்து இஃப் யூ சி கால்குலேட் தி ரேட் ஆஃப் டிசென்ட்லாம் பார்க்கும்போது நத்திங் குட் ஹவ் பீன் டன். அதாவது ATC ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. நீங்க அந்த பைலட்டினுடைய மெசேஜ் வந்து கிரவுண்ட்ல போலீஸ்க்கு கிடைச்சிருந்தாலும் அவங்களாலையும் யாரையும் எவாக்குவேட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா 1 மினிட்ல என்னத்தை எவாக்குவேட் பண்ண முடியும், யாரை எவாக்குவேட் பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இட் வாஸ் அ ஷோர் ஷார்ட் thing to happen at that அந்த டயத்துல வந்து அது டேக் ஆஃப் பண்ண அந்த ஹைட்ல. அதனால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. சார், நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.